சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பாவம் பண்ணாலும் அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை மேல சோதனையா வருது? அடி மேல அடின்னு குடுத்துக்கிட்டே இருக்கியே. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கு, நீ விடவே மாட்டியா? மா, நீ அழாதம்மா, எதுக்கும் பயப்படாத. எனக்கு ஒண்ணுமே இல்ல. வேலுவும் திருமாமாவும் இருந்ததால எனக்கு பெருசா எதுவும் ஆக விடாம பாத்துக்கிட்டாங்க. நல்ல வேலை, நம்ம கும்பிடுற கடவுள் தான் சரியான நேரத்துல வந்து எல்லாரையும் காப்பாத்திருக்கு. விடுங்க, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. அது எப்படி மன்னன் விட முடியும்? மாப்ள, யார் அந்த ரவுடி பசங்க? தியேட்டர்ல எப்படி கெமிக்கல் அவங்க கை கிடைச்சது? இது என்ன லேசான காரியமா? அதுவும் தியேட்டருக்குள்ள பொதுஜனங்க இருக்கும்போது என் பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவனுங்களை சும்மாவா விட்டீங்க? மாமா, இல்ல மாமா, அவனுங்க நாங்க சும்மாலாம் விடல. அடிச்சு அடியில அவனுக்கு செத்துருப்பானுங்க. அதுங்களையும் கூட்டம் கூட்டினதுனால அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க. எஸ்கேப் ஆயிட்டானுங்களா? என்ன மாப்ள, நீங்க உடனே அங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அந்த தியேட்டர்ல இருக்கும்ல, அதை வச்சு அவங்கள பிடிச்சிடலாமே. வாங்க, உடனே போய் யாருன்னு விசாரிப்போம். வாங்க. ஐயோ கடவுளே, என்ன போலீஸ்க்கு போலான்னு சொல்றாரு? ஒரு நிமிஷம், நீங்க பதட்டப்படுறது எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்தை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? சம்மந்தி சொல்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்கல்ல. ஆமா திரு, இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. நாளை பின்ன செல்வி கிட்ட ஏதாவது வம்பு பண்ணி அவளுக்கு இன்னும் பெரிய ஆபத்து வந்ததுன்னா நாம என்ன பண்ணுவோம்? நானும் இத்தனை வருஷமா தியேட்டர் வச்சு நடத்திட்டு தான் இருக்கேன். அவ்வளவு ஈஸியா யாருமே தியேட்டருக்குள்ள கெமிக்கல் எடுத்துட்டு வர முடியாது. இது ஏதோ திட்டம் போட்டு என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்கு. யாரும் யோசிக்க வேண்டாம், போலீஸுக்கு போறதுதான் சரி. அவனுங்க திட்டம் போட்டு வந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு நமக்கு யாரும் எந்த எதிரியும் கிடையாது. போலீஸ் கேஸ்ன்னு போனா தேவையில்லாம செல்வியை கேள்வி மேல கேள்வி கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. இல்ல மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல மாமா, குடிச்சிட்டு வந்து காலி பசங்க தகராறு பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எதுவுமே ஆகல. இத நாம வேற மாதிரி யோசிச்சு பெருசுப்படுத்தினாதான் திரும்பவும் அவனுங்க பிரச்சனை பண்ணுவானுங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க. இதுக்கு மேல அவனுங்களால நமக்கு ஏதாவது இடையூறு வந்ததுன்னா நாம அதுக்கான நடவடிக்கையை உடனே சட்டப்பூர்வமா எடுக்கலாம். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க விருப்பம். சம்மந்தி, திரு சொல்றதும் சரிதான். கடவுள் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சத்தியமா நடக்க விட மாட்டாரு. போலீஸ் கேஸ்லாம் பாவம் செல்வியை அலைய வைக்க வேண்டாம். ஆமாமா, ஏற்கனவே செல்வி நடந்த விஷயத்தால ரொம்ப பதட்டமா இருக்கா. முதல்ல அவளுக்கு என்னமோ அதை பாப்போம். அதான் தம்பி இருக்கான்ல, பாத்துப்பான். நீங்க சொல்றது சரிதான். அப்பா, எனக்கும் திருமாமா சொல்றதுதான் சரின்னு படுது. அவனுங்க குடிச்சிட்டு தான் வம்பு பண்ண மாதிரி தெரியுது. அப்பாடா, நல்ல வேலை, இந்த முட்டாள் கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம். இது பாருங்க சம்மந்தி, அதான் பசங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விட்டுருங்க, எதுவும் ஆகாம அவங்க பாத்துக்குவாங்க. ஆமா மாமா, என்ன மீறி செல்வி மேல யாரும் கை வைக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் செல்வியை பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சம்மந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். சாமி கிட்ட போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்துருவோம். நமக்கு யாருக்குமே எந்த ஆபத்துமே வராது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா தீர்வு கிடைக்கும்னு நினைச்சு மனசை தேத்திக்கிறீங்களா? இருங்க, அதையும் பார்க்க தானே போறீங்க. குலதெய்வ கோயில்ல சாமி உங்க பிரச்சனையை தீக்குதா இல்லையான்னு அங்க வச்சு நான் உங்க எல்லாரையும் ஒரேடியா தீத்து கட்டுறேன். நடந்த எதுவுமே எதிர்ச்சியா நடந்த மாதிரி தெரியலையே. மாமாவுக்கும் வேலுவுக்கும் இருந்த பதட்டம் கொஞ்சம் கூட கீர்த்தி முகத்துல இல்லையே.
அவ நம்ம கிட்ட பழைய மாதிரி கூட இல்லாம சந்தோஷமா தான் பேசுறா. பயம் இல்லைங்க, நீங்க எங்க கூட இருந்தா சரிங்க. இதே நீங்களும் வேலுவும் எங்க கூட இல்லைன்னு வைங்களேன், நானு செல்வி இல்ல நம்ம பூஜா எல்லாரும் வெளியில போனா அவனுங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நம்ம விலகி போறது தாங்க நல்லது. அதுக்காக அவனுங்களை அப்படியே விட சொல்ற கீர்த்தி. அவனுங்க வீசின கெமிக்கல் ஒருவேளை ஓ மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்னங்க, நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது அப்படியெல்லாம் விட்டுருவீங்களா சொல்லுங்க? விட மாட்டேன்னா, இருந்தாலும் ஒருவேளை நிலைமை கைமீறி போயிருந்தா? இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. நான் அதையெல்லாம் மறந்து உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க சும்மா அதையே நினைச்சு எனக்கும் ஞாபகப்படுத்துறீங்க. என் மூடே ஸ்பாயில் ஆகுது. என்னங்க இப்படி பாக்குறீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த கஷ்டமும் வராது. செல்விக்கு நடந்த விஷயத்த நோண்ட வேண்டாங்க. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. கீர்த்தி, நடந்த சண்டையில உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்குமோன்னு யோசிச்சுதான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அதுவே உனக்கு மன உளைச்சல கொடுக்கும்னா இனிமே நான் அதை பத்தி பேசல. எங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, இனிமே இந்த விஷயத்த பத்தி போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்லி எதுவும் பேசி என் மனசை கஷ்டப்படுத்த கூடாது. சரி, ப்ராமிஸ். அந்த ரவுடி பசங்களால உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துருச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீர்த்தி, உன்னை புரிஞ்சுக்காம வேற யாரு புரிஞ்சுப்பேன் சொல்லு? பார்த்தா அப்படி தெரியலையே. பக்கத்துல அழகா ஒருத்தி இருக்கிறப்போ நீங்க கெமிக்கல் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணுக்கு நான் தெரியலல்ல. ஆஹா, அது எப்படி என் கண்ணுக்கு தெரியாம இருப்ப? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன்ல. தந்தானே நானே தந்தானே நானே தானனா 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 தந்தானே தந்தானே தானனா தானனா தானனா. செல்வியோட மனசை மாத்த நம்மளால ஆன எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா செல்வி எதுக்குமே மசீரமாய் தெரியல. வேலு, அந்த சாமியா பார்த்து உன் மேல கருணை காட்டினா மட்டும்தான் நீயும் செல்வியும் ஒன்னு சேர்றது சாத்தியம். இன்னைக்கு ஒரு முடிவோட தான்டா போகணும் வேலு. அப்பனே விநாயகா, உனக்கே அது நியாயமா இருக்கா? இப்படி என்னோட வாழ்க்கையில தகுடு தத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்கியே. நீ விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை என்ன பிளே கிரவுண்டா? எப்பதான் உன்னுடைய விளையாட்டை நிறுத்த போற? இங்க பாரு, இதுக்கு மேல நீ அடிக்கிற அடியை என்னால தாங்கவே முடியாது. செல்வி மனசை எப்படியாவது மாத்து. எனக்கு நீ நிறைவேற்றாம வேற யார் எனக்கு நிறைவேற்றுவா சொல்லு? தினமும் ஹோட்டலுக்கு வரும்போதும் போகும்போதும் உன்னை கவனிச்சுட்டு தானே போறேன். இப்ப நீயே இப்படி பண்ணலாமா? நீ இப்படி தனிமரமா இருக்கிறேன்றதுக்காக உங்கூட என்னையும் கூட்டாளியா சேர்க்கணும்னு நினைக்கிறியே, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சொல்லிட்டேன்.
எங்க என் கூட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா செல்வி? ஏன் இப்படி என்ன தள்ளி வச்சு சித்திரவதை பண்ற? என்ன பூஜா ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கவனிங்க, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் 5 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் எல்லாரும் இப்படி சைலண்ட் மோட்ல இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துல எப்போதுமே சந்தோஷம் தாண்டவாடணும். இப்படி எல்லாரும் முகத்தை தூக்கி வச்சுட்டு அமைதியா இருக்கிறது பாக்குறதுக்கே நல்லா இல்ல. நீங்க 2 பேரும் உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, என்ன பிளான் சொல்லுங்க. அப்படி கேளுக்கா, இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு தங்க மோதிரத்தை பரிசா கொடுக்க போறோம். அடப்பாவே, மோதிரமா? தங்க மோதிரமா? அப்ப போட்டினா? ஆமா, என்ன போட்டின்னு சொல்லு. ஏய், அத்தைய பாரு. அப்படி கேளுங்க ஆண்டி, அந்த மோதிரத்தை பரிசா கொடுக்க போறது யாருன்னு தெரியுமா? நம்ம சண்முக மாமா தான். ஓகே, மாமாவுடைய பெருந்தன்மையை பாராட்டி கம்பெனி சார்பாக எல்லாரும் உற்சாகமான ஒரு கைத்தட்டல மாமாவுக்கு கொடுங்க. டேய் பாலா, நான் எப்படா என் மோதிரத்தை தரேன்னு சொன்னேன்? என் கையில மோதிரம் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அண்ணே, நீங்க தான் இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் மனசுலயும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மோதிரம்லாம் ஒரு விஷயமான ஏதோ ஜுஜுபி மேட்டர்னே. டேய் பக்கோடா, நீயுமா? சரி, என் கையில இருக்கிற மோதிரம் உங்களுக்கு எல்லாம் உறுத்தி இருக்கு. சரிப்பா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மோதிரத்தை கொடுத்துறேன். போதுமா? ஓகே 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 ஓகே. அப்புறம் என்னடா, உங்க மாமாவே சொல்லிட்டாரு, போட்டி ஆரம்பிக்க வேண்டியதானே? ஓகே. என்ன செல்வி அண்ணி, நீங்க போட்டிக்கு ரெடியா? செல்வி அண்ணி, செல்வி, சின்ன நம்ம தான் எப்படியாவது ஜெயிக்கிறோம். அண்ணி கூட சேர்ந்து கரெக்டா விளையாடுற. என்ன புரிஞ்சுதா? சரி, ஓகே. போட்டி என்னன்னா, நான் ஒரு பாட்டை பாதியில இருந்து 2-3 லைன் பாடுவேன். அந்த பாட்டோட முதல் லைனை யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். நல்லா இருக்கே. பாட்டு தானே, யாரு சூப்பரா போடுவா. அசத்திடுவா பாடலாம். போட்டி ஆரம்பிக்கலாம். ஏய், யாரா வாளு? அதுவா, சும்மா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் தான் பாட போறேன். எல்லாரும் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு தான். மந்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் மறந்துட்டீங்களா? நீதான் அதற்கு எஜமான. ஐயோ, எனக்கு தெரியும். ரஜினி ரஜினி பாட்டு. எனக்கு தெரியும். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. நான் பாடிட்டேன். சூப்பர் மாமா. சூப்பர் மாமா. ஓகே ஓகே, இப்ப நானு. விடிந்தாலும் மானம் திரள் சூழ வேண்டும், மடி மீது சாய்ந்து தோல் சாய வேண்டும். இந்த பாட்டு எதுல இருந்து வரும்? பாடுங்க பாடுங்க. யாரு யாரு யாரு? சம்பந்தியமா சொல்றாங்களா? உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுது. அடுத்து நான் தான் பாட போறேன். ரெடியா? எல்லாரும் லிசன் பண்ணுங்க. என் மாலை வானம் மட்டும் இருள் பூசி கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? Come on. வேலோனே, அண்ணி, என்ன சும்மா இருக்கீங்க? யோசிங்க.
எனக்கு தெரியும். நான் பாடுறேன். சூப்பர்ண்ணே. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய். அதான் எந்த பாகுபாடும் இல்லாம திருமாமாவுக்கும் வேலுவுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி மரியாதை தரணும்னு 2 பரிவட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் டி. அப்ப இன்னைக்கு வேலுக்கும் பரிவட்டை கட்ட போறாங்களா? ஆமா. ஐயா கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்காக 2 பரிவட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் இத்தனை வருஷம் கோயில் முறைப்படி மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க எல்லாரும் இது நாள் வரைக்கும் ஒரே குடும்பமா இருந்துட்டு இருந்தீங்க. நீங்களும் சின்னவரும் இப்போ தனித்தனி குடும்பம் ஆயிட்டீங்க. அதனால முறைப்படி உங்க 2 பேருக்கும் இந்த மரியாதை கொடுக்கறது தான் சரியா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த மரியாதையை ஏத்துக்கணும். சரியா சொன்னீங்க ஐயா. நீங்க கட்டுங்க. இத பிடிங்கண்ணே. பூசாரியா அதை கொடுங்க, மாலை அவங்களுக்கு போட்டு விடுங்க. ஐயா ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏன் மாலையை போட வேணாம்னு சொல்லி நிறுத்த சொல்றீங்க? ஐயா நீங்க சொன்ன வார்த்தையில ஒரு திருத்தம். ஏன்பா? சொல்றேன்ப்பா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க குடும்பம் 2 ஆகல. நாங்க இன்னும் ஒரே மாதிரி ஒரே குடும்பமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள என்னைக்குமே தனித்தனி குடும்பம்னு பாகுபாடு வரவே வராது. நாங்க எப்பவுமே எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். நீங்க ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி குடும்பத்துக்கு 2 பரிவட்டம் கட்டி எங்களை பிரிச்சிடாதீங்க. தம்பி சொல்றது சரிதான். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க குலதெய்வத்துக்கு ஒரு தாலக்கட்டு தான் எப்போ இருக்கணும். அண்ணன் சொல்றது சரிதான். எங்க குடும்பம் எப்பவும் ஒரே குடும்பம் தான். அது திருமுருகன் குடும்பம் தான். எங்களுக்குள்ள எப்பவும் வேறுபாடு கிடையாது. எங்க குடும்பத்தோட மூத்தவர் எங்க அண்ணன் மட்டும்தான். நீங்க பரிவட்டத்தை அண்ணனுக்கு கட்டுங்க. இல்ல, இந்த பரிவட்டம் நான் கட்ட போறது இல்ல. வேலுக்கு தான் இந்த பரிவட்டம் கட்டணும். ஏய், என்னடி உன் புருஷன் பெரிய பாரிவளரோட பாரிசு நினைப்பா? போட்டியில ஜெயிச்சு செயின் மோதிரத்தை சண்முகத்துக்கு தூக்கி கொடுத்தாரு. இப்போ இவருக்கு கிடைக்கிற பரிவட்டத்தையும் ஊர் மரியாதையும் தம்பிக்கு கொடுக்க சொல்றாரு. என்னாச்சு உன் புருஷனுக்கு? அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. குடும்பத்தோட சேர விட்டா இவர் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு நம்மள நடுத்தருவுக்கு கூட்டிட்டு வந்துருவார் போல இருக்கே. அண்ணே என்னன்னு சொல்றீங்க? அதெல்லாம் வேணாண்ணே. இந்த குடும்பத்தோட தலைமகன் நீங்க தான். அதனால உங்களுக்கு கட்டாம சின்னவருக்கு கட்ட முடியாது. அந்த பாகுபாடெல்லாம் இனிமே எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இத்தனை வருஷம் இந்த மாலையும் மரியாதையும் எனக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அது என் தம்பிக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அதை என் தம்பிக்கே கட்டுங்க. இல்லண்ணே, மாலையா இருந்தாலும் சரி, மரியாதையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பரிவட்டமா இருந்தாலும் சரி, அது என்னைக்குமே அது உங்களுக்கு மட்டும்தானே. அதை என்னைக்குமே நான் பங்கு போடணும்னு விருப்பப்பட்டது இல்லைண்ணே. அதை நான் நினைச்சு பார்த்ததும் கிடையாதுண்ணே. எனக்கு உங்க அன்பு ஒண்ணு மட்டும் நான் சாகுற வரைக்கும் எனக்கு கிடைச்சா போதும். உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மரியாதையும் பார்த்து நான் பெருமைப்படதான் செய்வேனே தவிர பொறாமப்பட மாட்டேனே. ஐயா, எங்க அண்ணனுக்கு பரிவட்டத்தையும் மாலை மரியாதைலாம் செய்யுங்க. டே வேலு, இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா. ஒருத்தருக்கு மரியாதையும் இன்னொருத்தருக்கு கிடைக்காமல இருக்கிறது அது சரியா வராது. நாளைக்கே நம்ம குடும்பத்துல அதுவே ஒரு விரிசலை ஏற்படுத்திட கூடாது. சொன்னா கேளு. அண்ணா, இப்பதானே சொன்னீங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு. அப்புறம் ஏனே என்ன மட்டும் பிரிச்சு பாக்குற? நீ சும்மா இருன. எனக்கு என்னைக்குமே நீதானே குலசாமி. இல்லடா வேலு. அண்ணே வேணாண்ணே. ஐயா, நீங்க பரிவட்டத்தை கட்டுங்க. ஐயா, இந்த காலத்திலயும் இப்படி ஒரு அண்ணன் தம்பிய நான் பார்த்ததே இல்லையா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. ஆனா நீங்க
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. அதை கழுவிட்டு பொங்கலுக்கு வேண்டிய அரிசி எடு. கொடுங்க. முதல்ல அரிசியை போடு. நல்லா வேண்டிக்கிட்டு போடுமா. நல்ல கிளறி விடு. கீர்த்தி நல்லா கிளறி விடு. ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வெள்ளத்தை கொடுங்க. செல்விமா இன்னும் கொஞ்சம் வெல்லம் போடு. சரிம்மா. ஏங்க உங்க கையால நீங்களும் கொஞ்சம் எடுத்து போடுங்க. ஆமா நீங்க தான், வேற யாரு? நீங்க தான் நல்லா சமைப்பீங்கல்ல, அந்த பக்குவம் எல்லாம் தெரியும்ல, போடுங்க. வேலு ஒரு நிமிஷம் உங்க கையை நீட்டுங்களேன். கையா எதுக்குங்க? நீட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, ஒருவேளை நம்ம மேல இருக்க காண்ல கரண்டியால சூடு வீடு வச்சிருவாளோ, எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருப்போம். என்ன நீங்க பதம் பாக்குறதுக்காக கையை நீட்ட சொன்னா இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? வெந்திருச்சான்னு பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுங்க. சரி. வேலு இந்தாங்க. தொடச்சுக்கோங்க. பரவாயில்ல, தொடச்சுக்கோங்க. பரவாயில்லையே, செல்வியும் வேலுவும் நல்லாதான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நினைச்சு நாம தான் குழம்பிட்டோம் போல. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அக்கா வெல்லம் எவ்வளவு போடணும்? கொஞ்சமா 2 கை போடுப்பா, அள்ளி எடுத்து போடு. சரியா? இங்க எடுங்க. ஒரு வெல்லம் சர்க்கரையை போடுறதுக்கு கூட அக்கா நொக்கா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்றாரு. இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறாளோ தெரியல. இவ வேற இது தெரியாம பொங்கல் வச்சு கிளறிக்கிட்டு இருக்கா. ஐயோ, போட்டுட்டு கிளறி விடு கீர்த்தி. செல்விமா பால் எடுத்து ஊத்துமா. எங்க பால் எடுங்க. இந்தாங்க. கை 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 புடி 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 புடி. மயிலு எங்க போன? உனக்கு உதவியா இருக்கணும் தான் நானும் பக்கடவா விறகு நிறைய எடுத்துட்டு வந்தோம். ஆமா தங்கச்சி, இந்த விறகு கட்டையெல்லாம் வச்சு நல்லா உள்ள தீய மூட்டு, அப்பதான் அந்த புளிசாதம் நல்லா பொங்கி வரட்டும். அது புளிசாதம் இல்ல, பொங்கல். புளிசாதம் இல்லையா? இந்த விறகு பாதி பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வர. உன் விறகு ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. இதுக்குதான் இவ்ளோ சீன் போட்டியா? பேசாம வேலைய பாரு.
இவனும் ஹீரோ விட்டு நம்மள பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேன்றானுங்களே. எது? அது ஒண்ணு இல்ல, நல்லா அந்த பொங்கல் பொங்கி வரணும்னு சொன்னேன். சரிங்க, நீங்க போய் ஒரு தொட்டில வாங்கிட்டு வந்துருங்க. அக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன்க்கா. வேலு வேண்டாம். ஏமா செல்வி, எதுக்கு வேணாங்கிற? அப்பா, அது வந்து எங்களுக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணா அண்ணி திருமாமான்னு எல்லாருமே இருக்காங்க. நாங்க இன்னும் சின்ன பசங்க தானே. அதனால எங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்கணுங்கிற ஐடியா இல்ல. முதல்ல அண்ணி கீர்த்தி 2 பேருமே கட்டட்டும். அடுத்த வருஷம் நாங்க கட்டிக்கிறோம். செல்வி, என்னாச்சு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி பேசுற? மா, என்னம்மா இவ என்ன சொல்றா? இவ இப்படி பேசிட்டு இருக்கா? அம்மாடி செல்வி, கல்யாணம் முடிஞ்சு பல வருஷம் ஆகியும் எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இங்கேயே நீ பார்த்தல்ல, எத்தனையோ பேர் தொட்டில் கட்டி வேண்டிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், 3 வருஷம் தள்ளி வைக்கிறோன்ற இது எந்த விதத்துலமா நியாயம்? வேலு, என்னடா இது? இதெல்லாம் உன் வேலை தானா? அக்கா, அது வந்து அண்ணி, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத நான் தான் சொல்றேன். நீ இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு செல்வி. இப்படி ஒரு முடிவு நீ பண்ணி வச்சிருந்தனா அதை இப்பவே தூக்கி குப்பையில போடு. இனிமே அப்படி எல்லாம் பேசாத. இங்க பாரு செல்விமா, உன்னை தூக்கி கொஞ்சன இந்த 2 கையால எங்க பேர குழந்தையையும் கொஞ்சணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா சொல்லு? அதான் நீங்க பெத்தவங்களுக்கு செய்யற ஒரே கடமை. உங்க எல்லாருக்கும் குழந்தைங்க பிறந்து பேர குழந்தைங்கள தூக்கி வளர்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? செல்வி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரியல. இப்படி எல்லாம் யோசிக்கிறத விடுமா. முதல்ல தொட்டில போய் கட்டு. இல்ல, நீங்க இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் கேட்காம இருப்பேனா அண்ணி? ஆனா நீங்க இந்த தொட்டில கட்டிக்கங்க. நான் வேலு வாங்கிட்டு வர தொட்டில கட்டிக்கிறேன். இல்லம்மா, நீ இத கட்டு. அப்பா வேற ஆசையா வாங்கி கொடுத்திருக்காரு, நீயே கட்டுமா. அண்ணி, எனக்காக இத பண்ண மாட்டீங்களா? நீங்க சொல்றத நான் கேக்குறேன்ல, இத நீங்களே கட்டுங்க. அதான் ஆசையா செல்வி சொல்றா இல்லம்மா, நீயே கட்டுமா. நான் போய் இன்னொன்னு வாங்கிட்டு வரேன். மாமா, நீங்க இருங்க மாமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கினா. கீர்த்தி, சாமிய நல்லா மனசுல வேண்டிக்கிட்டு இந்த தொட்டில கட்டுமா. குடு. வாங்க மாப்ள, நீங்களும் கீர்த்தி சேர்ந்து தொட்டில கட்டுங்க. திரு கீர்த்தி, பூசாரி சொன்ன மாதிரி அங்க தொட்டில கட்டுங்க. சரிங்கம்மா. செல்வி, போமா, நீயும் போய் தொட்டில கட்டு போ. போ மகா, போ.